அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் வச்சு ஒரு மீன் குழம்பு சாதாரணமாக புளி மட்டும் விட்டு செய்வோம். இது தேங்காய் பால் விட்டு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு அரைச்சி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 மிளகா வத்தல், காஞ்ச மிளகா வத்தல், அப்புறம் தக்காளி ஒரு 2 அல்லது 3, பெரிய தக்காளினா 2, சின்ன தக்காளினா 3, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த 1/2 கிலோ மீன், அதாவது இந்த ஊளி மீனும் இந்த சாலை மீனும், அது ரெண்டுமே சேர்ந்து 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் புளி கொஞ்சமாக போதும், சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய், ஒரு சின்ன தேங்காய் திருவி வச்சு அதை நல்லா பிழிஞ்சு பால் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா பால் எடுத்து வச்சுக்கிடணும். நம்ம குழம்புக்கு தக்கன நம்ம தேவையான பால் நம்ம ஓரளவு ரொம்ப கட்டியாலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் மீடியமாக ஓரளவு பால் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் பால் மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் விடணும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பல்லாரி வெங்காயம், அந்த மிளகா வத்தல், அப்புறம் தக்காளி அதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம போடணும். போட்டுட்டு நம்ம அது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கணும். நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் ஓரளவு அது உப்பு போடணும். உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி நல்லா சுருண்டி நல்லா மசிஞ்சு வேகணும். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதிலே தக்காளியிலே கொஞ்சம் சேர்த்து மஞ்சள் தூள் போட்டுருங்க. குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே மஞ்சள் தூள் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா அந்த தக்காளி நல்லா சுருண்டு வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இதுக்கு புளி ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக புளி கரைச்சா போதும். இது ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம். அந்த அளவு இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கூடுதல் குறைச்சி வேணால் அதுக்கு தக்கன நீங்கள் கூடுதலாக குறைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மிளகா, அப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஜீரகம் எல்லாம் அதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த தக்காளிலாம் வதங்கின உடனே அதில் போட்டு நல்லா கிண்டணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். அந்த வெங்காயம் அதில் ஒரு பச்சை வாசனை இருக்கும். அதனால் அந்த ஸ்மெல் போகணும். அந்த இஞ்சி பூண்டு எல்லா ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு ஓரளவு தீயை மீடியமாக வச்சுக்கிட்டு அதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தீயை மிதமாக எரிச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம். நல்லா இப்போ எல்லாமே தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கி அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா சுருண்டு எல்லாம் வதங்கி நல்லா கரெக்டாக ஆகிடுது. நம்ம இப்போ கரெக்டாக ஆகிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து ஒரு 3.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூளும் தனி மிளகாத்தூளும் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கிடணும். இப்போ அந்த மசாலா, அப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா அந்த குழம்பு மிளகாத்தூள் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி ஊற வச்சு கொஞ்சமாக நல்லா கரைச்சி அதை விட்டுக்கலாம். இதுக்கு புளிப்பு ரொம்ப தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி விட்டால் போதும். இப்போ இந்த புளி கரைசலை நம்ம அந்த தாளிசம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதில் விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ அந்த புளியோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஓரளவு கொதிக்கட்டும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ ஓரளவு தண்ணி விட்டு நல்ல ஓரளவு தாராளமாக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் மீன் துண்டுகளை போட போகிறோம். இப்போ ஓரளவு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடுது. கொதிச்சப்பறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் வரை நல்லா கொதிக்கலாம். கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த களி வச்ச அந்த மீனை சுத்தம் பண்ண மீன் துண்டுகளை நம்ம அதில் நல்லா ஒன்றா எடுத்து எல்லா பக்கம் படுற மாதிரி நல்ல ஓரளவு கரெக்டாக போட்டுருங்க. தீ ஓரளவு நிதானமாக எரிச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம், ஓரளவு மீடியமாக எரிச்சுக்கோங்க. இப்போ இந்த மீன் வேகணும். வேகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரை ஆகும். ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மீன் ஒரு 7-8 நிமிஷம் வரை வெந்தால் ஓரளவு கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து அந்த எல்லாமே கொதித்து அந்த மீன் வந்து ஓரளவு நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வரும்போது அதுக்கடுத்து நம்ம வந்து கடைசியில் தான் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து அந்த எல்லாமே அந்த குழம்போடு சேர்த்து அந்த மீன் துண்டுகளும் சேர்ந்து நல்ல ஓரளவு வெந்து வந்துடுது. இப்போ வந்து இதில் எந்த மீன்னாலும் நீங்கள் வந்து இதே பக்கத்தில் நீங்கள் வந்து பண்ணலாம். சீலா மீன், அதுக்கப்புறம் வந்து பாறை, எல்லா மீனுமே இதே மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணலாம். எப்போவுமே வந்து புளி கரைச்சி தேங்காயெலாம் அரைச்சி போட்டு தான் பண்ணுவோம். இது வந்து தேங்காய் பால் எடுத்து பண்ணுறது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு சீக்கிரம் பண்ணிடலாம், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா மீன்லாம் ஓரளவு வெந்து வரும்போது அதுக்கப்புறம் வந்து நல்ல ஓரளவு சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காய் பால் வந்து விடுங்க. தேங்காய் பால் விட்டுட்டு தேங்காய் பால் வந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் வரை ஓரளவு சிம்மில் அல்லது மீடியமில் வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் அந்த ஹீட் வரும், ஒரு 2 நுரை கூட்டிட்டு ஒரு மாதிரி அந்த ஹீட் வரும். அந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும். நல்ல தரதரெல்லாம் கொதிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தேங்காய் பால் விட்டுட்டு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு தேங்காய் பால் சேர்த்த ஒரு மீன் குழம்பு வந்து தயாராகிட்டு. இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த தேங்காய் பால் விடுறதுனால காரம்லாம் வந்து அவ்வளோவா நல்ல கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப வந்து காரமாக இருக்காது. இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மெத்தடில் செஞ்சுறதுக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான தேங்காய் பால் எடுத்து படும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.